அந்த கிராமத்தின் விளிம்பில் ஒரு சிறிய ஓட்டு வீடு. அங்கேதான் முத்தம்மா பாட்டி குடியிருந்தாள். ஊருக்குள் அவளுக்கு பெரிய மரியாதையோ சுற்றமோ கிடையாது. ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு தனியாகவே காலத்தை கடத்தி வந்தாள். ஒரு நாள் அடைமழை பெய்து ஓய்ந்த மாலை வேளையில் முத்தம்மா தனது பழைய வைக்கோல் படப்பை சரி செய்யும் போது மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு விசித்திரமான பாத்திரத்தை கண்டெடுத்தாள். அது ஒரு வெண்கலப் பாத்திரம் போல தெரிந்தது. ஆனால் அதில் விசித்திரமான வேலைப்பாடுகள் இருந்தன. என்னவோ பழைய காலத்து பாத்திரம் போல இருக்கு என்று முத்தம்மா அதை எடுத்து வந்து கழுவி துடைத்தாள். அன்று இரவு கஞ்சி காய்ச்ச பார்த்த முத்தம்மாவுக்கு பெரும் அதிர்ச்சி. அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அவள் ஊற்றவில்லை. ஆனால் பாத்திரம் நிறைய பால் கொண்டு ததும்பியது. பசும்பாலின் மணம் வீடு முழுக்க வீசியது. முத்தம்மா தயக்கத்துடன் ஒரு வாய் குடித்தாள். ஆத்தாடி, இது பாலா இல்ல அமுதமா? அவ்வளவு ருசி. அவள் குடிக்க குடிக்க பால் குறையவே இல்லை. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் பாத்திரம் மீண்டும் பழையபடி காலியாக இருந்தது. மறுநாள் காலையில் அந்த பாத்திரத்தின் மகிமை முத்தம்மாவுக்கு புரிந்துவிட்டது. அவள் மனதில் ஆசை வரவில்லை, மாறாக ஒரு தாய்மை பொங்கியது. ஊரில் பால் கிடைக்காமல் கஷ்டப்படும் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பாலை கொடுக்க ஆரம்பித்தாள். ஏலே, இந்த பால்ல என்னமோ ஒரு தெம்பு இருக்குப்பா. என் பேர அழுதுகிட்டே இருந்தவ இத குடிச்சதும் நல்லா தூங்குறா என்று ஊருக்குள் பேச்சு கிளம்பியது. மெல்ல மெல்ல செய்தி ஊர் முழுக்க பரவியது. முத்தம்மா பாட்டியின் வீடு மந்திரப்பாட்டி வீடாக மாறியது. ஆனால் முத்தம்மா யாரிடமும் காசு வாங்கவில்லை. கடவுள் கொடுத்தது, நான் என்னத்த பண்ண என்று சிரித்துக்கொண்டே கடந்து போனாள். கிராமத்து பஞ்சாயத்து தலைவரின் தம்பி வட்டி வரதன் கண்ணில் இந்த பாத்திரம் பட்டது. அவனுக்கு இது ஒரு பெரிய பிசினஸ் ஆக தெரிந்தது. கிழவி, இந்த உருளியை என்கிட்ட வித்துடு, உனக்கு 1,00,000 ரூபாய் தர்றேன் என்றான் வரதன். முத்தம்மா மறுத்தாள். இது விக்கிற பொருள் இல்ல தம்பி, இது கடவுள் கொடுத்த வர. பசியோட வர்றவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் இது. வரதன் விடுவதாக இல்லை. ஒரு நள்ளிரவில் தன் ஆட்களை அனுப்பி அந்த பாத்திரத்தை திருடினான். முத்தம்மா அழுது கொண்டே இருந்தாள். ஊர் ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்களே தவிர வரதனிடம் மோதத் துணியவில்லை. வரதன் தன் வீட்டின் பெரிய அறையில் அந்த பாத்திரத்தை வைத்து அதிலிருந்து பாலை எடுத்து பெரிய கேன்களில் அடைக்க திட்டமிட்டான். ஆனால் அங்கே தான் ஒரு விசித்திரம் நடந்தது. வரதன் பாத்திரத்தை தொட்டதும் அதிலிருந்து வந்த பால் கருப்பு நிறமாகவும் சகதி போலவும் மாறியது. மணமணம் வீச வேண்டிய இடத்தில் பிணநாற்றம் வீசியது. வரதன் அதிர்ந்து போனான். எப்படி இது? கிழவி வீட்ல நல்லாத்தானே இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். பாத்திரம் அவனுக்கு பாலை தரவில்லை. மாறாக அவன் கையில் இருந்த தங்க வளையல்களை அந்த பாத்திரம் விழுங்க ஆரம்பித்தது. வரதனுக்கு பயம் வந்துவிட்டது. பேராசைப்பட்டால் இந்த பாத்திரம் ஆபத்தானது என்பதை அவன் உணர்ந்தான். மறுநாள் காலையில் பயந்து போன வரதன் அந்த பாத்திரத்தை முத்தம்மா வீட்டின் வாசலிலேயே எரிந்துவிட்டு ஓடிவிட்டான். முத்தம்மா மெல்ல பாத்திரத்தை எடுத்து மடியில் வைத்து துடைத்தாள். அவள் கைகள் பட்டதும் மீண்டும் பால் நுரை ததும்ப வழிந்தது. அன்று முதல் முத்தம்மா அந்த பாத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கவில்லை. ஊர்குளத்தங்கரையில் அமர்ந்து வர்றவர் போறவர்க்கெல்லாம் பால் கொடுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு விசித்திரம் என்னவென்றால், யாருடைய மனதில் கபடம் அல்லது பேராசை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பால் வெறும் தண்ணீராக தெரிந்தது. உண்மையான அன்பும் பசியும் கொண்டவர்களுக்கு அது இன்றும் மந்திர பாலாகவே இருக்கிறது. நல்லவர் கையில் கிடைக்கும் எளிய பொருளும் வரமாகும். தீயவர் கையில் கிடைக்கும் பொன்னும் மண்ணாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.